மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15th சாப்டரில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஹேவிங் ஏ கிளாஸ், எஸ்கியூஎல் ஹேவிங் கிளாஸஸ். ஸோ ஹேவிங் கிளாஸ் இஸ் யூஸ் டு ஃபில்டர் த டேட்டா பேஸ்ட் ஆன் த குரூப் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து ஹேவிங் கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து குரூப் ஃபங்க்ஷனில் வந்து டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேவிங் கிளாஸஸ் இஸ் யூஸ் டு ஃபில்டர் த டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி? பேஸ் ஆன் த குரூப் ஃபங்க்ஷன், பேஸ் பண்ணி. சரி, ஓகே, திஸ் இஸ் எ சிம்லர் டு வேர் கண்டிஷன் மாதிரி தான் வந்து ஹேவிங் கிளாஸஸ், but can be used only with the group function. only வந்து having classes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து group function தான் யூஸ் பண்ண முடியும். the group function cannot be used in var class. ஆனால் நம்ம வந்து group function வந்து var class வந்து யூஸ் பண்ண முடியாது, but can be used in having class. group function வந்து எதில் யூஸ் பண்ண முடியும்? having class தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா import sqlite3, அடுத்து கனெக்ஷன் ஈக்குவல் டு sqlite3 டாட் கனெக்ட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஃபைல் நேம் வந்து academic.db. அடுத்து கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். அடுத்தது கர்சர் டாட் எக்ஸிக்யூட். அதில் வந்து நம்ம வந்து கொரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஜெண்டரில் வந்து கவுண்ட் ஜெண்டர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருந்து குரூப் பை ஜெண்டர் ஹேவிங் கவுண்ட் ஜெண்டர் greater than 3. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து greater than 3 இருக்கும். ஜெண்டர் வந்து கவுண்டிங் வந்து greater than 3 இருக்கும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல், CO ஈக்குவல் டு I0 for in cursor dot description, print CO, print result. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டரில் கவுண்ட் ஜெண்டர்னு வரும். மேல் வந்து 5, ஏன்னா greater than 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ வந்து 3 எபோவ் இருக்கணும். சரி, ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SQL அண்டு ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ். SQLல் வந்து அண்டு ஆர் நாட் ஆப்ரேட்டர். SQL வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? அண்டு ஆர் நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ த வேர் கிளாஸ் கேன் பி கம்பைன் வித் அண்டு ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம வந்து ஹேவிங் கிளாஸஸ் இருக்குது, வேர் கிளாஸ் இருக்குது. வேர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு அண்டு ஆர் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அண்டு ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு ஃபில்டர் த ரெக்கார்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதான் பேஸ்ட் ஆன் த more than one condition. நம்ம மோர் தேன் ஒன் கண்டிஷன் வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் அண்டு ஆர் நாட். இந்த எவ்வளோ எக்ஸாம்பிள், யூ ஆர் கோயிங் டு டிஸ்பிளே த டீட்டெயில் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who have scored other than A or B from student table வந்து A or B other than. So example for where with not operator, import sqlite3 connection equal to sqlite3 dot connect academic.db, cursor equal to connection dot cursor dot execute. இதில் வந்து select star from student where grade not equal to A and grade not equal to B. ஏவும் பியும் கிரேட் வந்து A and B இருக்கக்கூடாது. result equal to cursor fetch all, print result SCP equal to /n. பார்த்தீங்கன்னா 3 பாஸ்கர். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து என்னவாக இருக்கக்கூடாது, A கிரேட் அண்ட் B கிரேடாக இருக்கக்கூடாது. இங்கே வந்து என்ன கிரேடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து C அண்ட் D கிரேடாக தான் இருக்குது, A அண்ட் Bயாக இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் வேர் வித் அண்டு ஆப்ரேட்டர். In the example, we are going to display the name, roll number, average. Name, roll number, average.
students who have scored average function between 80 to 90s. Both limits are inclusive. Average வந்து 80 to 90 இருக்கணும். So import SQLite 3 connection equal to SQLite 3 dot connect academic dot db cursor equal to connection dot cursor cursor dot execute select star roll number comma student name average from student. இங்கே தான் வந்து வேறு கண்டிஷன் கொடுக்குறோம். அதாவது ஆவரேஜ் வந்து என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 82 அண்டு 90 குள்ளார இருக்கணும். The average greater than equal to 80 and average less than or equal to 90. Result equal to cursor dot fetch all print result scp equal to /n. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 80 to 90 இருக்கும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபார் where with R operators. In this example, we are going to display the name and roll number of the student who are not scored average between 60 and 70. Name and roll numberலாம் வந்து டிஸ்பிளே பண்ணோம். யாரெல்லாம் வந்து 60 to 70 ஆவரேஜ் எடுக்காதவங்க, ஏன்னா நாட்னு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா import SQLite 3 connection equal to SQLite 3 dot connect academic dot db cursor equal to connection dot cursor dot execute select roll number name student from where average less than 60 and or average greater than 70, 60 to 70. Result equal to cursor dot fetch all print result வந்து September equal scp equal to /n. ஸோ அவுட்புட் ரோல் நம்பர் நேம். யாரெல்லாம் வந்து ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் லெஸ் தேன் 60 விட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர் அல்லது ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 70 விட அதிகம். சிக்ஸ்டி அண்ட் 70 வந்து நாட் 60 to 70 இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறிங்க டேட் காலம். In this example, we are going to display the name and the grade of students who have born in the year 2001. யாரெல்லாம் 2001 யாரெல்லாம் பிறந்திருக்காங்க. So import SQLite 3 connection equal to SQLite 3 dot connect academic dot db cursor equal to connection dot cursor dot execute select roll number name from student where birth date greater than equal to 2001 and birth date less than or equal to 2001 12/1. Result equal to cursor dot fetch all print result comma set equal to /n. 5 வந்து வரணும். அதாவது நம்ம ரிசல்ட் அந்த இயர் வந்து யாரெல்லாம் 2000 இயரில் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் டு do ஆப்ரேஷன் ஃப்ரம் த வேல்யூஸ் ஆஃப் த காலம் அண்டு சிங்கிள் வேல்யூஸ் இஸ் ரிட்டன். சிங்கிள் வேல்யூ காலத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட்டு, அப்புறம் சம்மு, மினிமம், ஆவரேஜ், மேக்ஸிமம். இதெல்லாம் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த SQL count function return the number of rows in a table satisfy the criteria specified in where class count return 0 if where no matching rows. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம கண்டிஷன் தகுந்தபடி எது மேட்ச் ஆகுதோ நம்பர் ஆஃப் ரோ ரிட்டர்ன் பண்ணுவோம். 0 ரிட்டர்ன் பண்ணோன்னா எதுவுமே வந்து மேட்ச் ஆகணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், in this example we are going to count the number of
ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம எத்தனை ரெக்கார்டு இருக்குங்கிறது நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் SQLite3, அடுத்து கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite டாட் கனெக்ட் academic DB, கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர், கர்சர் ஈக்குவல் டு கர்சர் டாட் எக்ஸிக்யூட், செலக்ட் கவுண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல், எல்லா ரெக்கார்டையும் பிரிண்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எத்தனை ரெக்கார்ட் இருக்குது? 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் 2. இந்த எக்ஸாம்பிள் we are going to the count the number of records by the specify the column. இது வந்து காலம். import SQLite3, connection equal to SQLite3 dot connect academic dot DB, cursor equal to connection dot cursor, cursor dot execute, select count average from student, result equal to cursor dot fetch all, print result output. இதில் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸுங்கிறது பண்ணணும் இல்லையா? காலம் வந்து 7. ஸோ நோட் நல் வேல்யூஸ் ஆர் நாட் கவுண்டட். நல் வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணாது. இன்கேஸ் இஃப் வி ஹேட் நல் ஆர் இன் ஒன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் ஸ்டூடெண்ட் டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆவரேஜ் ஃபீல்ட், தென் த அவுட்புட் வுட் பி 6. அவுட்புட் வந்து என்னென்னு வரும்? 6ன்னு வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிஜி ஃபங்க்ஷன். ஏவிஜி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபங்க்ஷன். What's the use of AVG function? The following SQL statement in Python program find the average of marks of all the students. எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். import SQLite3 connection equal to SQLite3 dot connect academic DB, cursor equal to connection dot cursor, cursor dot execute வந்து என்ன பண்ணணும்? select average from student. இதை நம்ம வந்து ஆவரேஜ் அதனால் கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் ஆவரேஜ். அடுத்தது ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல், பிரிண்ட்டு ரிசல்ட்டு அவுட்புட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் நல் வேல்யூஸ் ஆர் இக்னோர், நல் வேல்யூ விட்டுருணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the following SQL statements in Python program find the sum of all the average in the average field of student table. ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஃபீல்டு எல்லாமே என்ன பண்ணோம்? சம் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் import SQLite3 connection equal to SQLite3 dot connect academic dot DB, cursor equal to connection dot cursor, அடுத்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு நம்ம வந்து SQL கமெண்ட் கொடுக்கலாம். SQL செலக்ட் சம் ஆஃப் ஆவரேஜோட எல்லாத்தையும் வந்து சம் பண்ண போகிறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல் இன்ட்டு ரிசல்ட். ஸோ ஆவரேஜில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல் வேல்யூஸ் ஆர் இக்னோர்டு. நல் வேல்யூ வந்து இக்னோர் ஆகிடும். அடுத்தது வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷன். மேக்ஸிமம் அண்டு மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ மேக்ஸிமம்னா அதிகம், மினிமம்னா இருக்கிறதே கம்மி. ஸோ இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் த லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் செலக்டட் காலம். நம்ம செலக்ட் பண்ண காலத்துலேயே லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது மேக்ஸிமம். த மினிமம் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த செலக்டட் காலம். நம்ம செலக்ட் பண்ண காலத்திலேயே வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அதான் வந்து மினிமம் ஃபங்க்ஷன். த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் ஷோ த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் லீஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நேம். யார் ஹையஸ்ட் மார்க் வாங்குறாங்க, யார் லோயஸ்ட் மார்க் வாங்குறவங்களுடைய நேம். import SQLite3 connection equal to SQLite3 dot connect organization dot DB, cursor equal to connection dot cursor, print displaying the name of the highest average print பண்ணுது. cursor dot execute, select student name comma max. highest mark வேணும்னா max, ஆவரேஜ்னு தரணும். from student. அடுத்தது result equal to cursor dot fetch all, print result, print displaying the name of the least average. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து least average ஸ்டூடெண்ட்டு. cursor dot execute, select student name minimum average from student.
மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல் பிரிண்ட் ரிசல்ட் அவுட்புட். ஸோ டிஸ்பிளேயிங் த நேம் ஆஃப் த ஹையஸ்ட் ஆவரேஜ் Priya 98.6. Displaying the name of the least average Tarun 62.3. ஸோ இது மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இது மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் டிஸ்பிளே பண்ணுவோம்.